நம்மளுடைய ஒரு வேளை உணவும், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் ஃபங்க்ஷனலாக இருக்கணும். எது உணவுக்கும் மருந்து உணவுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபங்க்ஷனல் ஃபுட்டுனா வெறும் பசியாற்றக்கூடாது, வெறும் ருசி மட்டும் கொடுக்கக்கூடாது, அதை தாண்டி ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கணும். அதைத்தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிம்பாங்க. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இது 1983 தான் கியோட்டோங்கிற ஒரு ஜப்பானிய பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சது. எது ஃபங்க்ஷனல் ஃபுட்டுனா அது பசி ருசியை தாண்டி மருத்துவ குணம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு வேடிக்கை என்னவென்றால், நம் தமிழ் சமூகம் சொல்ற அத்தனை உணவுகளும் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு தான். ஒரு உணவும் ஏதாவது உடலுக்கு நலம் பயக்கவில்லை என்றால் அதை உணவின் லிஸ்ட்லேயே நம்ம ஊரில் வச்சிருக்கல. அது ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கணும். அது முதல்ல வைக்கக்கூடிய ஒரு இனிப்பாக இருக்கட்டும், இல்லை கடைசியாக சாப்பிடக்கூடிய தாம்பூலம் தரித்தல்னு கடைசியாக துவர்ப்பு தன்மையை கொடுத்தானே. கடைசியாக எதுக்கு வெத்தலை சாப்பிட்டோம், எதுக்கு கடைசியாக வெத்தலையும் பாக்கும் சாப்பிட்டாங்க? கடைசி உணவு துவர்ப்பாக இருக்கணும். தலை தித்திப்பு, கடை துவர்ப்பும் கசப்பும்னா முதல்ல இனிப்பு சாப்பிடணும். முதல்ல இனிப்புன்னா அது ஜாங்கிரி இல்லை. முதல்ல சாப்பிட்ற இனிப்பு பழங்கள், பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு சுவை முதல்ல அது போய் உமிழ்நீரை தூண்டணும். கடைசியாக கசப்பும் துவர்ப்பும் இருக்கணும். அப்படியான உணவு பட்டியலை நம்முடைய ஆச்சார கோவை அன்னைக்கே சொல்லியிருக்கு. நம்ம அப்படி ஒரு உணவு பட்டியலை வச்சுட்டு முழுக்க அதை தொலைத்து விட்டு நவீன மருத்துவ நவீன உணவு கூறுகளில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, ஒட்டுமொத்த உலகமும் எதிர்நோக்குகிற ஒற்றை சொல் என்னதுன்னா இம்யூனிட்டி, எதிர்ப்பாற்றலை சிறப்பாக வைத்தல். அப்ப எதிர்ப்பாற்றலை சிறப்பாக வைத்தலில் என்ன விதை நம்மிடம் இருக்கிறது, என்ன அரிசி நம்மிடம் இருக்கிறது, என்ன பழம் நம்மிடம் இருக்கிறது, என்ன கீரை நம்மிடம் இருக்கிறது, என்ன உணவு பழக்கம் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மரபு அரிசி உணவுகள் ஒன்றொன்றாக எடுத்து பார்த்தோம்னா எவற்றிலெல்லாம் கருஞ்செம்மை நிறமோ கருப்பு நிறமோ நல்ல பழுப்பு நிறமும் இருக்கிறதோ அவை எல்லாவற்றிற்கும் ஓரளவு எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வெள்ளையா இருக்கக்கூடிய அரிசியை தவிர மீதி பழுப்பு நிறத்தில், சிவப்பு நிறத்தில், கருப்பு நிறத்தில், கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரிசி இனங்களும் எதிர்ப்பாற்றலை உயர்த்தக்கூடியது. அது பூங்காரா இருக்கலாம், தூயமல்லி சம்பாவாக இருக்கலாம், மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கலாம், இல்லை என்றால் கருங்குருவை அரிசியாக இருக்கலாம், இல்லை கருப்பு கவுனியாக இருக்கலாம், ஞவரை அரிசியாக இருக்கலாம். 1,60,000 அரிசி இனங்களை அன்றைக்கு ரிச்சாரியா சொல்லியிருக்கார். நம் நெல் ஜெயராமன் 179 அரிசி இனங்களை அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். ஏதேனும் ஒரு அரிசியை நம்ம இது மாதிரி பழுப்பாக, சிவப்பாக, கருப்பாக இருக்கக்கூடிய அரிசியை நம்ம எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது, இந்த அரிசியையும் சரி தானியங்களையும் சரி முடிந்த வரைக்கும் நம்ம இயற்கை முறையில் விளைவிப்பதற்கான அத்தனை விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஊர்ல 45-50% விவசாயிகள் குறு விவசாயிகள், ரொம்ப குட்டி விவசாயி தான். ஆனால் அந்த குட்டி விவசாயிகளுக்கு அவர்களே அந்த இயற்கை வேளாண் விவசாயத்துக்கான இடுபொருளை தயாரிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. நிறைய படிக்கிறோம், புத்தகங்களில் படிக்கிறோம், பல பெரிய இயற்கை விவசாயிகள் பகிர்வதை கேட்கிறோம். அது அவர்களுக்கு சமயத்தில் சாத்தியமாக இருந்தால் கூட குட்டி விவசாயிகளுக்கு அது சாத்தியமாக இல்லை. அப்போ அவற்றை அரசாங்கம் தரணும். அரசாங்கத்தை நோக்கி நாம் கேட்க வேண்டும். எனக்கு இந்த இயற்கை விளையில் விளைவிக்கிறது ஒரு மக்கும் குப்பையும் ஒரு சாணத்தையும் சேர்த்த குப்பையும் நீங்கள் தாங்க, எங்கிட்ட அதுக்கு வசதி இல்லைன்னு கேட்கணும். பல மாநிலங்கள் உதாரணமாக இருக்குது. ஒரிசாவில், சத்தீஸ்கரில் செய்கிறாங்க. சத்தீஸ்கரில் எந்த ஒரு விவசாயி சாணியை கொடுத்தாலும் 1 கிலோ 2 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அந்த அரசாங்கம் தயார். அவங்க அரிசி சாணத்தை வாங்கிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து மக்கும் குப்பையை வாங்கி சாணத்தை சேர்த்து அவர்கள் அந்த இயற்கை விவசாயத்துக்கான இடுபொருளை தராங்க. நாம ஏன் பண்ணக்கூடாது? சென்னையில் நினைக்கிறேன், ஐயாவுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 201 202 மக்கும் குப்பைகள் உருவாக்கக்கூடிய கலன்களை உருவாக்குனாங்க. நான் அன்றைக்கு கேட்டேன், ஒன்று தான் வேலை செய்யலாம். ஒன்றுக்கும் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அது செயல்படக்கூடிய தன்மையில் இல்லை. மொரார்ஜி தாசா என்று நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். அவர் பிரதமராக இருக்கும்போது முதல்ல அவர் சொன்னார், அவர் ஒரு ரசாயன உர தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார். அப்போ துவக்கி வைக்கும்போது அவர் பேசுகிறார், ரொம்ப வேதனையோடு பேசின பேச்சு, ஆனால் இன்னைக்கும் பொருத்தமாக இருக்கு. அவர் சொல்றாரு, இது நான் திறந்து வைக்கக்கூடிய கடைசி உர தொழிற்சாலையாக இருக்கணும். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயியை போய் திணிக்க கூடாது. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து நீங்கள் விவசாயிகளுக்கு மக்கும் குப்பையை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கணும்னு 1965-70 ஞாபகம் இல்லை, 70களில் அவர் பேசுறார். இன்றைக்கும் அது பொருத்தமா இருக்கு. அப்ப நம்ம எப்படியேனும் நாம இன்னொரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். ரசாயன உரங்களின் விலை மிக பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கு. அவற்றில் பல பணத்தை நம்ம அரசாங்கம் சப்சிடியா கொடுக்குது.
ஒரு 5000 ரூபாய் 4500 ரூபாய் 45 கிலோ மூட்டை கொடுக்குறாங்கன்னா அதில் பாதி பணம், பாதி இல்லை 70% பணத்தை அரசாங்கம் சப்சிடியாக கொடுத்துருது. அப்போ அங்கே உரத்துக்கு சப்சிடியாக கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா இந்த மண்ணும் நலமாக இருக்கும், அது கீழே இருக்கிற மண்புழுவோ நுண்ணுயிரியோ பூஞ்சியும் நலமாக இருக்கும், அது மூலமாக நாமும் நலமாக இருக்கலாம். அப்போ நாம் நம்மளுடைய அளவில் நம்முடைய சிறு சிறு தோட்டங்களில் நாம் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களில் எந்த அளவுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஒட்டுமொத்தமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புவி வெப்படைதலே ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்குறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புவி வெப்படைதலில் ஒரு 20% 25% எல்லா உணவுப் பொருட்களும் அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூவை இழந்துருச்சு, ஆல்ரெடி இழந்துருச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கத்திரிக்காயும் இன்னைக்கு இருக்கிற கத்திரிக்காயும் ஒன்றும் கிடையாது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் சொன்ன வழுதுணங்காயும் இப்போ உள்ள கத்திரிக்காய் எப்படி ஒன்றா இருக்கும்? ஔவையார்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன சிறப்பான உணவு வேணும் அப்படின்னு அதிகமான் கேட்குறாரு. நீ மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிற, உனக்கு மிகச்சிறப்பான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன உணவு வேணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர புளித்த தயிரும் தா. இதுதான் அந்த அம்மா ராஜாட்ட சொல்லுது. இப்போ அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா அது 2 விஷயமா இருக்கணும். ஒன்று, அதுதான் மிகச்சிறப்பான உணவாக அன்றைக்கி இருந்திருக்கணும். இல்லைன்னா அவங்க ஒரு எளிய மனுஷி, வெகுஜன மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக அது இருந்திருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருந்திருக்கணும் லாஜிக்கலாக. அவங்களுக்கு தேவையானதை சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பெரிய அம்மா. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர புளித்த தயிரும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இருந்திருக்கணும். அப்போ அப்படியான விஷயத்தை நம்ம முழுசாக தொலைச்சிட்டோம். ஒரு பக்கம் செயற்கை ரசாயனம், ஒரு பக்கம் புவி வெப்படைதல் மாதிரி விஷயங்கள், அது வேறு நமக்கு 10-15% குறைக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நண்பர்களே, நாம் தான் ஒரு சரியான மிகச்சிறப்பான ஒரு தானியங்களையும் உணவுகளையும் வெகுஜன மக்களுக்கு, அரசுக்கு உறக்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தானியங்களில் இது மாதிரி மரபு அரிசிகளையும் தானியங்களையும் பயன்படுத்துகிறோம். ஏன் மறுபடி சிறுதானியங்களை சொல்கிறோம் அப்படின்னா, திரும்ப அவை எதற்காக சொல்றா? முதல்ல அதுக்கு அதிக தண்ணி தேவையில்லை. தண்ணீர் தேவையில்லாமல் அதிக கனிமச்சத்துக்களையும் அதிக புரதச்சத்துக்களையும் நிறைய மருத்துவ குணமுள்ள சத்துக்களையும் அந்த சிறுதானியங்கள் வைத்திருக்கின்றன. அப்போ அவற்றை நாம் பழக்கப்படுத்தணும். தினசரி உணவில் ஒரு 2-3 நாள் நம்ம மரபு அரிசியை வச்சுப்போம், 2-3 நாள் மரபு தானியங்களை வைத்துக் கொள்ளணும். அதுதான் இந்த காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கணும். ஒரு பக்கம் நகரும் போது ஒவ்வொரு புள்ளிகளாக பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொன்றும் நம்முடைய மரபினுடைய நீட்சியை சொல்லுது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி 2000 வருஷம் அனுபவம் ஒட்டி இருக்கு. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி பல்வேறு அறிஞர்களின் அனுபவ கூறுகள் ஒட்டி இருக்கு. அதோடு சேர்ந்து நாம் ஒட்டி நிற்கும் போது அதில் இந்த மாதிரியான இணைப்பு உலகத்தின் பல மூலைகளில் பல மனிதர்களுக்கு கிடையாது. அப்போ அவற்றை நாம் எடுத்து இந்த இடத்துலேருந்து எடுத்து சொல்லும்போது இனி வரக்கூடிய காலத்தில் எந்த பேரிடர் வந்தாலும் இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம், இந்த உழவினுடைய உத்வேகத்தின் மூலமாக எந்த ஒரு நோய் வந்தாலும் நாம் அவற்றை எதிர்கொள்வோம். அதற்கான மரபு தானியங்களை, மரபு அரிசி வகைகளை மேலும் மேலும் பரவலாக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.